அன்பு நண்பர்களே, இன்னைக்கு ஒரு முக்கிய விஷயத்த உங்கட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பிரியப்படுறேன். எதை பத்தி அப்படின்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் பத்தி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆப்பிள் போன் கண்டுபிடிச்சவரு, ஐபேடு கண்டுபிடிச்சவரு, பல சாதனைகளை பண்ணவர். அவரு பின்பற்றின ஒரு வெற்றிகரமான நடைமுறையைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். அந்த நடைமுறைக்கு என்ன பேரு அப்படின்னா, 2 ஹவர் ரூல், 2 மணி நேர விதி அப்படின்னு பேரு. அது என்ன 2 மணி நேர விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்திப்பதற்காக நாம் 2 மணி நேரம் ஒதுக்கணும். எந்த டிஸ்டர்பும் இல்லாம, போனோ இல்ல வேற எந்த தொல்லையும் இல்லாம, சிந்திப்பதற்காக மட்டுமே நாம் ஒதுக்க வேண்டிய நேரம் 2 மணி நேரம். இத அவர் பின்பற்றினார். அவர் எப்ப பின்பற்றினான்னு கேட்டீங்கன்னா, இதுக்காகவே சிந்திப்பதற்காகவே வாக்கிங் போவாராம். வாக்கிங் போகும்போது இந்த சிந்திப்பதற்கான நேரத்தை அவர் பயன்படுத்துறாரு. அதுலதான் இந்த மாதிரியான ஆப்பிள் போனை பற்றிய, ஐபேடு பற்றிய ஐடியாக்கள்லாம் அவர் அப்பதான் சிந்திச்சாராம். இது நீங்க தினந்தோறும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. வாரத்துக்கு ஒரு 2, 3 நாளாவது நாம் இதை செய்ய துவங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நமது செயல்முறையில ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் ஏற்படும். வாழ்க்கையில் நாமும் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் என்பதுல மாறுபட்ட கருத்தே இருக்க முடியாது. இதே பாணியத்தான் இன்னொருத்தரும் பின்பற்றியிருக்காரு. அவரும் பெரிய வெற்றிகரர் தான். உலகின் மிகப்பெரிய பணக்காரரான பில் கேட்ஸ். அவர் எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, திங்க் வீக் அப்படின்ட்டு சிந்திப்பதற்காக ஒரு வாரத்தையே ஒதுக்கிடுவாராம். ஒரு வாரம் அவரு யார் கண்ணிலையும் படாம போயிடுவாராம். திங்க் பண்றதுக்காகவே, சிந்திப்பதற்காகவே. நம்ம அந்த அளவு ஒரு வாரம் முழுவதும் நம்மளால நேரம் ஒதுக்க முடியாட்டியும், 2 மணி நேரம் ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்ளை செய்த அந்த 2 மணி நேரம் என்பதை நம்மளால் கண்டிப்பாக நமது முன்னேற்றத்துக்காக செயல்படுத்த முடியும். அந்த சிந்திக்கும் நேரத்துல வேற எந்த எண்ணத்துக்கும் நம்ம இடம் தரக்கூடாது. நமது இலக்கை பற்றியும், அதை நான் எவ்வாறு அடையணும், நம்ம இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்க இருக்கோம், வேற என்னென்ன யுத்திகள் நம்ம பின்பற்றலாம், எங்க நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு நம்ம சிந்திப்பதற்கான அந்த நேரம். கண்டிப்பா கையில நோட்டு புக்கு, பேனா இருக்கணும். சிந்தனையில் உங்களுக்கு என்னென்ன யோசனைகள், ஐடியாஸ் வருதோ அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி, எதெல்லாம் உங்களால் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண துவங்கணும் என்றால், ஸ்டீவ் ஜாப்ஸ் போன ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற முடியாவிட்டால் கூட, நம்மை பொறுத்த வரையில் நாம் செய்யக்கூடிய தொழிலில் நாமும் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்பது என்னுடைய கருத்து. நானும் இந்த விதிய படித்ததில் இருந்து செயல்படுத்தி பார்த்தேன். உண்மையிலே பல்வேறு புது ஐடியாக்கள், யோசனைகள் நமக்கு வருது. சிந்தின நேரம் அப்படின்னு நம்ம அதுக்காக நம்ம ஃபோக்கஸா உட்காரும்போது, நம்மளுடைய மூளையில் பல்வேறு ஐடியாக்கள் வருவது என்னமோ உண்மைதான். ஆகவே இந்த ஒரு நல்ல விஷயம் நீங்களும் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த பகுதி. செயல்படுத்துங்கள். 2 ஹவர் ரூலை மறந்து விடாதீர்கள். மீண்டும் இதுபோல முக்கியமான விஷயத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், ரிட்டையர்ட் SBA மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் CEO. நன்றி நண்பர்களே. சந்திப்போம், சாதிப்போம்.